அனைவருக்கும் இன்று வணக்கம். இன்று பார்த்தோம் என்றால் இன்றைக்கு பிஎம் பற்றிய விஷயங்கள் பார்த்தோம்னா சொல்லப் போகின்றேன். என்ன முக்கியமான விஷயம் என்றால் எலெக்ஷன் என்ன நடக்கின்றது, என்ன விஷயம் தவறாக நடக்கின்றது, தவறாக எப்படி நடக்கின்றது, அதை பற்றியும் கூற வந்திருக்கின்றேன். இன்று பார்த்தோம் என்றால் எலெக்ஷனில் பார்த்தோம் என்றால் இயந்திரத்தில் நோட்டா 49B என்று புதிதாக சேர்த்துள்ளார்கள். தெரியவில்லை 49B என்று. ஆனால் நோட்டா யாரும் அனைவரும் போட்டுவிட்டால் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தினால் ஓட்டுக்கு காசு தருகின்றனர். இது முக்கியமான ஒரு விஷயம். என்னவென்றால் வாழ்க்கையில் ஒரு ஊர் பார்த்தோம் என்றால் ஊர்களில் அனைவரும் நோட்டாக்கு விருப்பமில்லை என்று போட்டு விட்டார்கள் என்றால் அந்த ஊரில் யாரும் வெற்றி பெற முடியாது. அதே போல தான் பிஎம் சிஎம் எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெற இயலாது. அந்த நிலையில் தள்ளப்படும். அந்த நிலையில் தள்ளப்பட்டால் அவர்கள் ஆட்சி கஷ்டம். இதனால் பல பிரச்சனைகள் வருகின்றது. இதனால் ஓட்டுக்கு காசு தருகின்றார்கள். ஓட்டுக்கு காசு தரும் வேலையில் நடக்கின்றால் சில ஓட்டுக்கு காசுக்கள் தருகின்றனர். அதனால் ஓட்டுக்கு நோட்டாக்கு போடுகின்றது எண்ணம் வந்துவிட்டது. அந்த நோட்டாக்கு போட்டு யாரும் வெற்றி பெற்றவில்லை. அந்த நேரத்தில் யார் என்ன செய்வார்? அதில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் அவருக்கு ஓட்டு போட திருப்பி வருகின்றனர். சிலர் திருப்பி வராமல் செல்கின்றனர். அந்த நேரத்தில் இவர்கள் கள்ள ஓட்டு போட்டு வருகின்றனர். எப்படி என்றால் யாரும் ஸ்லிப்பை தருகின்றனர். நம்பரை பார்த்து அப்படியே ஒரு 30 செகண்டுக்குள்ளே வேலை முடிந்துவிட்டு அவர் முகத்தை பார்ப்பதே இல்லை. இது எலெக்ஷன் கமிட்டியிடம் புகார் தெரிவிக்கின்றேன். என்னவென்றால் இது முக்கியமான விஷயம். இது என்றால் இந்தியாவில் இந்திய மக்களாட்சி என்பது இல்லவே இல்லை. இந்தியாவில் முழுவதும் முக்கிய கட்சிகள் தந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் திமுக, அதிமுக கட்சிகள் முக்கிய கட்சிகள், பழங்கால கட்சிகள். இப்போ ரொம்ப கஷ்டம். என்னவென்றால் ஓட்டுக்கு காசு இருக்குது. இது நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 2010 தேர்தலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். வாக்கு பணம் தருவது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த முக்கிய கட்சிகள் காசு தருகின்றன. தமிழ்நாடு சார்பில் எனக்கு சில கட்சிகள் தெரியும், சில கட்சிகள் மற்ற கட்சிகள் தெரியும். முக்கியமான விஷயம் இது பகிருங்கள், தெரிவிங்கள், மற்றவர்களுக்கு தெரிவித்தால் அது ஒரு முக்கியமான விஷயமாகும். வாக்கு 2010 நின்று என்றால் முகம் தெரியாது. அதனால் சிலர் கள்ள ஓட்டு போட்டு அதனால் பல பிரச்சனை வருகின்றது. என்னவென்றால் எங்கள் அம்மா கூட பணத்திற்காக ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு 50 ஓட்டு போடுறான், கள்ள ஓட்டு போடுறான்னு சொல்லிட்டு கள்ள ஓட்டு போட்டாங்க. அதில் உண்மையில் 2010 வரை எத்தனை வருடம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. 2010 வரை கள்ள ஓட்டு போட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்புறம் எலெக்ஷன் டைமில் காசு வாங்கிட்டு போடுவாங்க. வாழ்க்கையில் அவங்க செய்த தவிர அவர்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுய அறிவு இல்லை. என்னவென்றால் மகனுக்கும் இந்த கற்றுக் கொடுக்கிறார். ஒரு 600 ரூபாய் காசுக்கு 3 வாக்குகளை விற்கின்றார்கள். அந்த 3 வாக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அது என்னவென்றால் அந்த 3 வாக்குகள் காசு வாங்கிவிட்டார்கள். சிலரும் முதலில் காசு வாங்கிவிட்டார்கள் என்றால் அப்படியே அந்த ஊரை காசு வாங்கி அப்புறம் இந்த நாடே காசு வாங்கிவிட்டால் எப்படி தான் வாழ்க்கையை வாழ்வது? இந்த சூழ்நிலையில் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வாக்கு இயந்திரத்தில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 6 நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வாக்கு இயந்திரம். என்ன பிரச்சனை என்றால் ஓட்டை போடுவோம். அந்த ஓட்டு சராசரியாக மோடிக்கு வெற்றியை தரும். அதாவது எலெக்ஷன் ஃபிக்ஸிங் மிஷின் ஃபிக்ஸிங் பண்ணிவிட்டார்கள். இது மோடி அமல்படுத்திய மிஷின். அதுதான் முக்கியமான காரணம். மோடி வெற்றி பெறுவதற்கு இது முக்கியமான காரணம். எத்தனை வருஷம் இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1987 இந்த பிரச்சனைகள், கள்ள ஓட்டு பிரச்சனை, வாக்கு பணம், இது போல பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்தியாவில். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தலைவர்களை பணத்தை டிரைவர் வீட்டில் பதுக்கி வைத்துள்ளார்கள். இப்போது காமராஜர் எடுத்துக்கொண்டால் காமராஜர் கூட கொள்ளையடித்த பணத்தை ஜீவானந்தம் வீட்டில் தான் வைத்துள்ளார். அது ஜீவானந்தம் வீடு இன்னும் சிலருக்கு தெரியாது. வீடு பக்கத்தவர்கள் தான் இருக்கின்றது. வேண்டுமென்றால் ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு டிரைவரை மாட்டி விடுவதற்காக அவர்களுடைய சதித்திட்டம். என் வீட்டில் எதுவும் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, மற்ற வீட்டில் இருக்க வேண்டும். 1987 இந்த பிரச்சனைகள் தான். கிரிக்கெட்டிலும் 1987 தான்.
மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறது, ட்ரைனிங் மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறது, அது மாதிரி பண்ணுறதுலாம் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்க. 1933 ரிச்சர்ட்சன் கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்து பார்த்தோன்னா மருந்தை கண்டுபிடித்து ஸ்டீராய்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மருந்தை கண்டுபிடித்து மற்றவர்களுக்கு விற்கின்றார். அந்த சுண்ணாம்பு கட்டி போல தான் இருக்கும், கட்டியாக இப்படி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியை வைத்து ரத்த 8 மணி நேரம் கழித்து ரத்தத்தில் ஊறிவிடும், அந்த சக்தியை கிடைக்கும். அந்த சக்தியை வைத்து விளையாடுகின்றனர். இது அப்புறம் 1987 டாட்டா வந்தார். டாட்டா வந்த பிறகு மேட்ச் ஃபிக்ஸிங் செய்தார். மேட்ச் ஃபிக்ஸிங் முதலில் கமெண்ட்ரி செய்தார். அப்புறம் பிறகு கிரிக்கெட் பிளேயர் சம்பளம் கொள்ளையிட்டார். நிறைய பிரச்சனைகள் போகணும். அவர் தம்பியின் சம்பளத்தை கூட கொள்ளையடித்தார். ஜிங்கா கூட தம்பி தான் ரஜினி, டாட்டாவோட தம்பி, நடிகர் ரஜினி சூப்பர் ஸ்டார். இன்னொன்று KS ரவிக்குமார். இது நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். டாட்டா இருந்தார், இப்பொழுது வாழ்ந்து கொண்டு அடுத்த டாட்டா வந்துவிட்டார். அடுத்த டாட்டா யார் என்றால் காவ்யா மாறன், நடிகை, கண் பொன் கொள்ளையடித்தல் படத்தில் நடித்துள்ளார். அவர்கள் உடலில் 7 செல்போன்கள் உள்ளன. அந்த 7 செல்போன்களில் நம்ம ஏதாவது தொட்டால் விரல் அவங்க உடல் அசைச்சினால் இதை வந்து பார்த்தோன்னா இது கண்டுபிடிச்சாங்கன்னா உடலில் வந்து பிடிச்சிட்டு போவாங்க, அடிப்பாங்க. அந்த அடிக்கிற வேலையில் செல்ஃபோன்கள் காசு அனைத்தும் திருடப்படும். இது வந்து கூகுள் பே, ஜிபே எல்லாத்துலேயுமே தான் இது நடக்கின்றது. ஒரு முக்கிய நிகழ்வு. இது என்னவென்றால், இது என்ன பிரச்சனை என்றால், இது டாட்டா கண்டுபிடித்தது. ரத்தன் டாட்டா தான் கண்டுபிடித்தார். டாட்டா என்ற ரத்தன் டாட்டா தான் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து வாழ்க்கையில் படத்தை தேவையான நேரத்தில் திருடிக் கொள்வார். செல்ஃபோனிலிருந்து அது அப்பொழுதுலேருந்து தான் இருந்து கொண்டே இருந்தது. இதுதான் முக்கிய பிரச்சனை. இது வாழ்க்கையில் நமக்கு தேவை என்னவென்றால் 1000 ட்ரில்லியன் கணக்கில் திருப்பதி பணத்தை வேறு கொள்ளையடித்துள்ளார் ரத்தன் டாட்டா. இப்போது கொள்ளையடித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அனைத்து மதங்களிலும் திருப்பதி போன்ற உண்டியல்களில் பணம் வந்து சேரும். அந்த உண்டியல் பணம் அனைத்தையும் அந்த நாட்டு பிரதமர்களே ஆட்சி செய்கின்றனர். இதுதான் உண்மையின் முக்கியமான விஷயம். இது மோடிக்கும் தொடர்புள்ளது. மோடி அனைத்தும் தெரிந்து விட்டார், ஆனால் ஆட்சி அளிக்கவே இல்லை. ஏனென்றால் பணத்தை தருகின்றனர், தேவை நேரத்தில் மேட்ச் ஃபிக்ஸிங் அதெல்லாம் நிறைய செய்கின்றனர். உண்மையில் யாரும் சீக்கிரம் சிரிக்காமல் விளையாடுவதே இல்லை. உண்மையில் சீக்கிரம் சிரிக்காமல் விளையாடுவார்கள் சிலர். அதிலிருந்து ரோஹித் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், பவுலரில் மிச்சல் மார்ஸ், அப்புறம் ஃபாஃப் டு பிளஸி, இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், அஜிதா கர்கர், இந்த 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் சிரிக்காமல் விளையாடுவாங்க. ஆனால் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிவிடுவாங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இது மேட்ச்சில் வந்து பார்த்தா சொல்கிற மாதிரி நடக்கலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த ஆப்ரேஷன் என்னன்னா பேக் சைட்லேருந்து ஆசன வாய் இருக்கும். அந்த ஆசன வாயிலேருந்து வாய் வரைக்கும் இந்த கழுத்து வரைக்கும் ஓப்பன் பண்ணி திரும்ப மூடிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணுவாங்க. சில பவுலர்ஸ் வச்சு பார்த்தோன்னா பேட் பண்ணும்போது பவுலர்ஸ் வந்து கண்ணுக்கு தூக்கணும், கண்ணு பார்த்தோன்னா கோளாறும். இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அந்த காலத்துலேயே. 1987 தான் இந்த பிரச்சனைகள் வந்தது. இந்தியாவிலே இந்த உலகத்திற்கே ஒரு முக்கிய பிரச்சனை, ஒரு ராவணன் போன்ற ஒரு அரக்கன் என்றால் அது டாட்டா தான் இந்த காலத்தில். இப்பொழுது அவன் இருந்தாலும் மடித்தாலும் இவன் இருக்கின்றான், காவியா மாறன் இருக்கின்றால் அவர் தான் முக்கிய பிரச்சனை. மேட்ச் ஃபிக்ஸிங் செய்வது இது போன்ற ஸ்போர்ட்ஸ் என்றால் அனைத்து ஸ்போர்ட்ஸ்களிலும் இதுதான் நடக்கின்றது. உண்மையில் ஒரே ஒரு நபர் தான், 2 நபர்கள் நல்லவர்கள். இருவரில் ஒருவர் யூஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர், அவர் தான் சீராய்ச்சி எடுக்க மாட்டார், மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண மாட்டார். 2வது பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைல்ஸ், இவங்க தான் 2 ஃபுட்பால்ஸ் வந்து பார்த்தோம். ஃபைட்டிங் கரியரில் இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட்டான ஃபைட்டர். சீரியஸ் எடுக்க மாட்டாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் முக்கியமாக நல்லவங்க. அதே மாதிரி ஃபுட்பாலில் வந்து பார்த்தோம்னா மெஸ்ஸி, நெய்மர் 2 பேரும் முக்கியமாக நல்லவங்க, முக்கியமான நல்லவர்கள். இது வந்து பார்த்தோன்னா ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா சொல்கிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயம் போனாலே வந்து பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அது பல பிரச்சனைகள் ஆராய்ந்து செய்ய முடியும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் உள்ளது. இந்த அரசு கல்லூரிகள் வந்து பார்த்தோம் என்றால்
முக்கியமாக எல்லாரும் ஒருத்தங்க தவிர ஒருத்தனை கூட எல்லாமே சேர்த்தணும். எல்லாம் கோடி காசு கொடுத்து தான் வந்து பார்த்தா சேர்றானுங்க. அந்த லட்சத்துக்கு கோடி தராமல் லட்சத்தை கொடுத்து சீட் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். அது அவங்க அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. எப்பவுமே இதுதான் கோடிக்கோடியாக சீட் வாங்கிட்டு அந்த சீட்டில் விற்கிறது அரசு கல்லூரியில் இது ஒருத்தவங்களும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் கவர்மெண்ட் காலேஜ் வரதில்லை. அப்படியே வந்தாலும் விடுறதில்லை. இதுதான் பார்த்தா நடக்கின்றது. ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் வந்து பார்த்தா சரியே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன். 1987லேருந்து இந்த பிரச்சனையே தான். என்னென்னா ஒரு சர்டிஃபிகேட்டு இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாதி சான்று சர்டிஃபிகேட்டா ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு ஒரு மணிக்காரன்றவர் சீல் அடித்து சைன் போடுறதுக்கு ஒரு 500 ரூபா. இதுதான் நடக்கின்றது. இந்த காலத்தில் நடக்குது. இப்போ நானே ஒரு மாற்றுத்திறனாளி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும்போது எல்லாம் கார்டு முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. ஆதார் காப்பி வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. இவன் வந்து பார்த்தோன்னா 5000 10,000 வாங்கிட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு 10,000 வாங்கிட்டு தான் சைன் போடுறான். என்ன பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டானுங்க. இதை பற்றி நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் என்னையே விரட்டுறானுங்க போலீஸ் ஸ்டேஷனில். என் ஊரில் மண்டலப்பட்டியில் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சிடென்ட்டுங்க. உண்மையிலே நல்ல எப்படி தான் இருக்கின்றது. இவர்கள் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அஜித் அக்கா இருக்கிறே அவர் தான் முக்கிய ஒரு நல்லவர். ரிஸ்கேலும் நல்லவர் தான். இவங்க சொன்னதால் அவங்க வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதால வலிகள் தாங்க முடியாதால மேட்ச் ஃபிக்ஸிங் சீரியஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 2 பேரும். அதெல்லாம் பார்த்தோன்னா அது டாட்டாவோட பிரச்சனை தான். இப்போ லேடிஸில் வந்து பார்த்தா கூட கேரு குர்ரு எல்லா வருஷத்துலேயும் எது வந்தாலும் அதுதான் பிரச்சனை. சீரியஸ் பிரச்சனை மேட்ச் ஃபிக்ஸிங் பிரச்சனை. இந்த ரொனால்டோ கூட வந்து பார்த்தோன்னா அவன் பையனை வச்சு விளையாடும். உண்மையிலேயே ரொனால்டோ இல்லை, ரொனால்டோவோட பையன் உண்மையிலே தான் நடந்த விஷயந்தான். இந்த அமிதாப் பச்சன் அவனும் டாட்டாவோட தம்பி தான். உண்மையிலே நடந்த விஷயம் தான். எக்ஸ் சேனல் சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் செக்ஸ் மட்டும் தான் நடக்கும். அதுவும் இருந்தால் செக்ஸ்னால் ரொம்ப மோசமான செக்ஸு வந்து பார்த்தோன்னா இந்த ஐஸ்வர்யா ராய் சில ஐஸ்வர்யா வச்சு பார்த்து பல செக்ஸ் இருக்குது. அந்த ஐஸ்வர்யா யாருன்னா ஒரு ஆம்பளை. உண்மையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண். என்னவென்றாலும் அவள் பார்த்தோன்னா ஆண் தான். இந்த பணம் கிடையாது சொல்லிட்டு போனவொடனே இவங்களுக்கு அந்த உறுப்பே அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் செஞ்சுருந்தாங்க. பார்க்குறாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறான். இவங்களும் முடிக்க மாட்டேன்றாங்க, இவங்களும் விட மாட்டேறாங்க. பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா அவன் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை. தண்ணி திறந்து விடவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை என்றால் ஆற்று ஓரமாக கமிட்டியில் அரிசி திருடுறாங்க ஆற்று வழியாக. உண்மையிலே தான் இதுதான் உண்மை. மண் வர சொல்லிட்டு அரிசி திருடுவாங்க. சில பேர் மண்ணே உண்மையாக திருடுவாங்க. இதெல்லாம் உண்மையே நல்ல கேவலமான விஷயம். சத்தியமாக இது எதுவும் யார் பண்ணுறாங்க இந்த திருட்டுனா பணக்காரன் படம் டைரக்டர் இயக்குனர் அவன் தான் பண்ணிகிட்ருக்கான். ஜீவா அவன் பையன் 1000 ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. பத்தாவதுக்கு எல்லா தேட்டரையும் வாங்கியிருக்கான். ப்ரைவேட் எல்லா தேட்டரையும் ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் வாங்கிட்டான். அது இந்தியாவிலே இல்லை உலகத்திலே தெரியல. ஆனால் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக நிறைவடையல தெரியல. நடிகர் சம்பளம் இந்த தேட்டர் வச்சு பார்த்தோன்னா சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா 70 ட்ரில்லியன் நடிகர் சூர்யா அவர்களுக்கு. ஆனால் சம்பளம் வந்து பார்த்தோன்னா 100 கோடி 200 கோடி சம்பளத்தை தரது. இது வந்து பார்த்தோன்னா அவன் தான் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கான். இதை வச்சு பல கோடி சம்பாரிச்சிருக்கான். பல ட்ரில்லியன்ஸ் அவன்கிட்ட இருக்குது. சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமிட்டு 10,000 ட்ரில்லியன் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 1983 வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் வந்து டிக்கெட் கலெக்டராக இருந்தார். கிரிக்கெட் பிளேயர் தெரியும். டிக்கெட்டு கலெக்ட் பண்ணுற வேலையில் இருந்தார். அந்த கலெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா சில பணம் வந்து பார்த்தோன்னா அவர் ஆட்டையை போட்டார். என்ன பிரச்சனைனா அவர் ஆட்டையை டாட்டா வந்து பார்த்தா முழு பணம் கேட்பார். இவர் வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ண சொல்லிட்டு 10,000 ட்ரில்லியன் சேவ் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி யாருன்னா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிறந்த பையன் தான். உண்மையிலே தான் அவங்க கொடுத்த பணம் தான் அது நாட்டோட வரி பணம். அதை வச்சு நிறைய